பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்றெண்ணப்படும் அல்லவா. சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதனல்ல, புறம்பாக மாமிசத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்றெனப்படும் அல்லவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவர் பிதாவானவர் அந்த பழைய ஏற்பாடு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியமம் வைத்திருந்தார். விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. பாருங்க, விருத்த சேதனம் இப்போ பண்ணாங்க யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்க விருத்த சேதனம் பண்ணாங்க. அது விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அதோடைய ஆழம், அதோட சத்தியம் அவங்களுக்கு புரியலை. பாருங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டும் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் கற்பனைகளை கீழ்ப்பணிந்து நடக்காமல் ஒன்று விருத்த சேதனம் செய்யப்பட்டு நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் இஸ்ரவேல் சந்ததியார், ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுல ஒரு அர்த்தம் கிடையாது. மேலும் இங்கே பாருங்கள், விருத்த சேதனம் இல்லாதவன், விருத்த சேதனமே பண்ணாத ஒருத்தன் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதியை கை கொண்டால், அதாவது புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற ஒருவன் அவன் விருத்த சேதனம் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நியாய பிரமாணத்தில் உள்ள நீதிகளை கை கொண்டு அந்த சட்டத்திட்டங்களை கை கொண்டு நடப்பானால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்றெண்ணப்படும் அல்லவா. அதாவது விருத்த சேதனமே பண்ணாமல் இருந்தாலும் அது விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுக்கு சமானமாக எண்ணப்படும் அல்லவா என்று பவுல் இந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறாங்க. அப்போ விருத்த சேதனமே இல்லாத ஒருவன் புறஜாதி மார்க்கத்தான் நியாயப்பிரமாணத்தின் ஆண்டவர் சொன்ன கற்பனைகள் கட்டளைகள், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதன்படி நீங்கள் என்னை பின்பற்றி வரணும், அவர் என்னென்ன பிரமாணங்களை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக நடக்கிற ஒரு புறஜாதி மகன் விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்தாலும் விருத்த சேதனம் என்று என்னப்படும் அல்லவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே பாருங்க, சுபாவத்தின்படி இயற்கையாகவே சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தோம், சுபாவத்தின்படி இயற்கையாகவே அவன் விருத்த சேதனம் பண்ணாதவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவனாக இருந்தால், அதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக விருத்த சேதனம் பண்ணாத ஒருவனாக இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் விருத்த சேதனம் இல்லாதவனா இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிக்கணும்னா இருக்கிறான். அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா. அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தும், இப்போ நீங்கள் வேத எழுத்தை வச்சுருக்கீங்க, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருக்கீங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனை, இப்போ நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மீறுறீங்கன்னா, அதாவது யூத ஜனங்களை சொல்கிறாங்க, யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள் தான் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கும்போது அந்த புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற அந்த மகன் விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கும்போது அவன் யூதனாக இருக்கிற ஒன்றை குற்றப்படுத்துவான் தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆதலால் அப்போ என்ன சொல்ல வராரு இதன் மூலமாக? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, வெளிப்படையாக யூதன், நான் இஸ்ரவேல் ஜனங்க, நான் ஏசப்பா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சும்மா புறம்பே வெளிப்படையாக யூதனாக அப்படியே காமிச்சிட்டு நான் அப்படி இருக்கிறவங்க யூதனே கிடையாது. புறம்பாக மாமிசத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. நீ வெளிப்படையாக நீ யூதனாக சொல்லிக்கிறது யூதன் கிடையாது. நீ விருத்த சேதனம் பண்ணிக்கிட்ட புறம்பா மாமிசத்தில் அந்த விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டதும் விருத்த சேதனம் என்று அது விருத்த சேதனம் அல்ல, அது உண்மையான விருத்த சேதனம் கிடையாது. பாருங்கள், இது நீ யூதனாக இருந்து யூதன் அல்ல, நீ விருத்த சேதனமே பண்ணாலும் இது விருத்த சேதனம் கிடையாதுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், உள்ளம் இருதயம், அந்த கள்ளங்கபடமற்ற இருதயம், திருக்கும் கேடுள்ள இருதயம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். கள்ளங்கபடமற்ற இருதயம், அந்த இருதயம் சுத்த இருதயமாக இருக்கணும்.
பாருங்க, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். உள்ளத்திலே யூதனா, நீ இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமானபடி நட, அதுதான் உண்மையான யூதன். பாருங்க, எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். எழுத்தின்படி, இப்போ விருத்த சேதனம் என்ன? அந்த அவங்க நுனித்தோலை கட் பண்ணி அவங்க ஆண்டவருக்காக அதை இது பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, மாம்சத்தில் ஒரு காரியம் பண்ணப்படுகிறது, அது விருத்த சேதனம். அப்போ எழுத்தின்படி அந்த டிப்பிக்கலி ஆண்டவர் அந்த சரீரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அதன்படி செய்கிற விருத்த சேதனம் அப்படி எழுத்தின்படி உண்டாகாமல் அப்படி செய்கிறது இல்லை, ஆவியின்படி இருதயத்திலே. ஆவியின்படி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த ஆவிக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும். ஆவியின்படி இருதயத்திலே, நம்மளுடைய இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் என்ன? இப்போ சரீரத்தின்படி மாமிசத்தின் நுனித்தோட கட் பண்ணி போடுறாங்க. அப்போ இருதயத்தில் விருத்த சேதனம் என்றால் நம்மகிட்ட எல்லாம் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட வேண்டும். எப்படி நுனித்தோல் எடுக்கப்பட்டதோ அதுபோல கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், முறுமுறுப்புகள், சண்டைகள், எல்லாம் மாமிசத்து கிரைகள் எல்லாம் எடுத்து போட வேண்டும். நம் சுயம் சாக வேண்டும். இதுதான், இப்படி செய்யும்போது தான் அது உண்மையான விருத்த சேதனம் என்று சொல்றாங்க. ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, மனுஷனால வராது, தேவனாலே உண்டாகும். அது அந்த மகிமை கணம் அந்த மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்த இருதயத்தை நிலையே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னபடி நாம் அனுதினமும் ஆண்டவரை கேட்பது என்னென்றால், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த இருதயம் திருக்கும் கேடுள்ளதாக இருக்கிறது. பிறக்கும் போதே சிறுவயது தொடங்கிய மனிதனுடைய இருதயம் திருக்கும் கேடுள்ளதுமாக இருக்குதுன்னு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அந்த இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டருக்கு பிரியமானபடி காத்துக்கொள்ள வேண்டும். நாம் அனுதினமும் இருதயத்தை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்க தேவையான சிந்தைகள், எல்லா செயல்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா, உண்மை போல மாற்றுங்க. அந்த ஜென்ம சுபாவம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, ஆவிக்குரிய சுபாவமாக மாற்றுங்க, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. தேவையில்லாத சிந்தைகள், திருக்கும் கேடுள்ளது, கபடும் உள்ள இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை கேட்கும்போது, அப்போ இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட விருத்த சேதனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் உங்களிடம் என்னண்டிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளில் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமா? நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு இறக்க நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், அதிசயமானவர். இந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்துறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, உடைய புதிய கிருபை நாங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. அல்லேலூயா. 2025 வருடத்தின் ஆண்டவரே, ஏப்ரல் மாதத்தின் ஆண்டவரே 8ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த பூமியில் எங்களை எந்த நோக்கத்துக்காக படைத்திர உடைய சித்தம், உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கின்றே. உடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி ஆசீர்வதித்து கொள்ளப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்கிறோம். நாம் ஒன்றே மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.